வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் விழுந்து கொண்டிருக்கிறோமே என்று வேதனைப்படுகிறீர்களா? சீனத்து சிந்தனையாளர் கன்ஃபியூசியஸ் சொல்லுகிறார், எப்போதும் வீழ்ந்து விடாமல் இருப்பதில் ஆனந்தம் இல்லை, விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பதில்தான் ஆனந்தம் உண்டு என்பார். ஆம், விழுவது கூட உற்சாகமாய் எழுந்து நிற்பதற்குத்தான். இதோ நம்பிக்கை தரும் ஒரு கவிதை, கவிஞர் தமிழன்பனிடமிருந்து. 10வது முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா? ஆம், விழுவதும் எழுவதற்குத்தான். அந்த வீழ்ச்சியும் எழுச்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இப்போது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். விழுவதெல்லாம் அழுவதற்கில்லை, மீண்டும் எழுச்சியோடு எழுவதற்குத்தான். வரலாறு எத்தனையோ வீழ்ச்சிகளையும் எழுச்சிகளையும் எழுதி வைத்திருக்கிறது. இதோ மாவீரன் அலெக்சாண்டரின் வாழ்வில் நிகழ்ந்த ஓர் எழுச்சி நிகழ்வு. அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்கிறார். அப்போ போரஸ் அப்படின்ற மன்னன் அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்டார். அந்த போர்ல போரஸ் தோத்துட்டாரு. ஆனாலும் போரஸ் மன்னனை கைது பண்ணிடுறாங்க. அப்ப அவரை கைது பண்ணி அடைச்சி வச்சிருக்கப்ப அலெக்சாண்டர் அவரை பார்க்குறப்ப அவர் கேட்குறாரு, உன்னை நீ எப்படி நடத்தும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த போரஸ் மண்ணை பார்க்குறப்ப அலெக்சாண்டருக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் அந்த கம்பீரம் குறையாம அப்படி ஒரு கம்பீரமாக அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருப்பார். அதனால் அவர் கேட்குறாரு, உன்னை நீ எப்படி நடத்தணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு. அப்போ அந்த போரஸ் மண் தைரியமாக சொல்லுவார், ஒரு வீரனை போல ஒரு அரசனை போல் என்னை நடத்தணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம அதே அரசன் அப்படின்ற கம்பீரமா அவர்கிட்ட அந்த பதில சொல்றாரு. இதை பார்த்த அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளவு தோல்வியிலும் துகளாத ஒரு அரசனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த நாட்டை போரஸ் மன்னன்ட்டே திரும்பி கொடுத்துடுறாரு. திரும்ப போரஸ் மன்னன் தன்னுடைய நாட்டுக்கு அவரே மன்னனா ஆயிடுறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, வீழ்ச்சிகளிலேயே பெரும் வீழ்ச்சி தன்னம்பிக்கையை இழந்து விடுவதே. மீண்டும் கன்ஃபூசியஸ் தரும் அந்த சிந்தனையை நினைவில் நிறுத்துங்கள். விழுந்தாலும் அருவியாய் விழுங்கள், எழுந்தாலும் இமயமாய் நிமிர்ந்து நில்லுங்கள்.